ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறதுன்னு. இது எந்த வீடியோ வேணாலும் வச்சுக்கலாம், ஃபோட்டோனாலும் வச்சுக்கலாம். நான் இந்த வீடியோவில் எப்படி ஒரு வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முதல்ல அந்த ரா ஃபைலை காட்டிடுறேன். ஸோ இதுதான் அந்த ரா ஃபைலு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா, ஸோ இதோட ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா 1920க்கு 1080pயில் இருக்குது. இது ஹெச்டி தான். அண்ட் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1080 தான். அண்ட் ஸோ வந்து நான் அந்த இடத்துல ஃபில்மோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபில்மோரை ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்திங்கன்னா ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே வந்திங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போங்க. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த டேப்பில் வந்து கீழே வந்திங்கன்னா போர்ட்ரேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 19:16 அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கெல்லாம் மாறிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிக்கும். அண்ட் இல்லைன்னா நீங்களே செட் பண்ணிக்கலாம். இதை கஸ்டம் வச்சிங்கன்னா நீங்களே செட் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ இதில் வந்து லாக் பண்ணிக்கிங்க. இது எதுக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் இருக்குது, லாக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்தீங்கன்னா இப்போ வந்து டிஃபால்ட்டாக 25 இருக்குது. இது வந்து 60க்கு வச்சுக்கிறேன் நான். அண்ட் ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து டெஸ்க்டாப்பில் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பு. ஸோ அதே ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஃபைல் வந்து ஏற்கனவே நான் எடிட் பண்ணது. கரெக்டாக அது வந்து ஒரு 14 MB இருக்கும், 29 செகண்ட் இருக்கும். ஸோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேட்ச் டு மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபைலோட ஃபார்மேட் 1920க்கு 1080pயில் இருக்குது. அண்ட் நாம் செட் பண்ணது வந்து 1080க்கு 1920. ஸோ இது வந்து நான் கீப் த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம கொடுத்தது. இல்லை இதை ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ வந்து போர்ட்ரேட்டுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஆனால் வீடியோ வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. இதை என்ன பண்ணணுன்னா, இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம், இது வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போங்க. இல்லை இந்த இடத்துல வந்திங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிறது நம்ம வந்து இப்படி மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல 90 டிகிரி கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா 90 டிகிரி வந்துருச்சு. ஆனால் இன்னும் பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே பெருசு பண்ணால் அந்த வீடியோ அப்படியே ஜூம் ஆகிற மாதிரி பெருசாகும். அப்போ கரெக்டாக கொஞ்சம் எச்சாவே இருந்துட்டு போகுது, சேஃப்டி தானே. ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு டெமோ ப்ளே அது அப்படியே போதும். ஸோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா பேர் 1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 1080க்கு 1920 அந்த பார்த்துங்க. அண்ட் ஃப்ரேம்ஸ் அது FPS வந்து 60 வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா 60 இருக்குது. ஸோ அது வந்து கஸ்டமில் இது இருக்குது. அண்ட் பிட்ரேட் இதெல்லாம் டிஃபால்ட் அப்படியே விட்டுடுறது, எனக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா 15 MBக்குள்ளே மேலே போகக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா சைஸ் வந்து 14 MB இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஹெச்ன்னு பண்ணிங்கன்னா சைஸ் ஏறிடும். அண்ட் வாட்ஸ்அப் வந்து கம்ப்ரஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அந்த ஃபைலை. இல்லை ஓகே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துர்லாம். பார்த்திங்கன்னா சைஸ் 14 MB தான் வருது. பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஃபைன் டார்கெட் கொடுத்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இதான் அந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து இது வேறு வீடியோ. அண்ட் இதான் அந்த 1 கொடுத்து சேவ் பண்ணது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. நான் வந்து இதோட ரா ஃபைலையும் எடுத்து காட்டுறேன். ஓகே. ஸோ இது வந்து கரெக்டாக அப்படி ஒரு போர்ட்ரேட் மிஷினில் இருக்குது. இதே இதை பாருங்கள். ஸோ இப்படி இருந்தது அப்படியே போர்ட்ரேட்டாக மாற்றி சின்னது பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து லேப்டாப்பில், அதாவது கம்ப்யூட்டரில் தான் சின்னதாக தெரியும். லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டரில் தான் சின்னதாக தெரியும். அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ நாளைக்கு மறக்காமல் 3 மணிக்கு